நம்ம அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட செகண்ட் பார்ட் ஒர்க் ஷீட் 22 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. The correct del G for the cell reaction கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க? என்ன இது? இது ஒரு டேனியல் செல் இல்லையா? நம்மளுக்கு இது வந்து டேனியல் செல். ஓகே, டேனியல் செல்ல டெல்டா G for the reaction. டெல்டா G for the reaction என்ன? நார்மலா டெல்டா Gங்கிறது வந்து டெல்டா G நாட் பிளஸ் RT நாட். ஆக்சுவலி இதுல இருந்துதான் நம்மளுக்கு அட் ஈக்லிபிரியத்துல டெல்டா G வேல்யூ 0 அப்படின்றதுனால டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln Tங்கிற ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இங்கான ஈக்லிபிரியம் எதுவும் கொடுக்கல நம்மளுக்கு. டெல்டா G ஈக்குவல் என்னதான் கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ டெல்டா G நாட் பிளஸ் RT ln T. இப்போ இங்க நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் என்னது? டேனியல் செல்ல நம்ம இப்படி எழுதிக்கலாம். Zn என்ன பண்ணும்? 2 பிளஸ் ஆக்சிடைஸ் பண்ணி Zn 2 பிளஸ் ஆகும், காப்பர் ஆகும். ஓகே, இப்போ இதனோட ln K வேல்யூ இதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு இந்த டேனியல் செல் ரியாக்ஷன் நம்மளுக்கு ln K எழுதுறோம். எப்படி? delta G will be equal to delta G naught plus RT. Okay, ln concentration of Zn 2 plus concentration of Cu divided by concentration of copper 2 plus and concentration of Zn. But for pure elements நம்மளுக்கு வந்து concentration of elements வந்து யூனிட் கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவாகும்? delta G is equal to delta G naught plus RT ln Zn 2 plus and copper 2 plus. Okay, so இது எங்க இருக்கு? இந்த கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம ஆக்டிவிட்டி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, so option D is the correct answer. ஏன்னா மத்த எல்லாத்துலயுமே வித்தியாசமா தான் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து மைனஸ் இருக்கு. இட் இஸ் நாட் அ மைனஸ், இட் இஸ் பிளஸ். இப்போ ஏயும் சியும் கேன்சல் பண்ணிடலாம். பிளஸ் இருக்கு, ஆனா பில என்ன கொடுத்திருக்காங்க? டிவைட் பை காப்பர் கொடுத்துருக்காங்க. இது காப்பர் 2 பிளஸ் தான். ஏன்னா பியூர் சாலிடுக்கு ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஆப்ஷன் சி டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நம்மளுக்கு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டன்ஷியல். ஓகே, இது எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து டிஜிங்கிறது என்னது? dg is equal to minus st plus vdp. இது நம்ம thermodynamic action தெரிஞ்சு. At constant pressureல நம்மளுக்கு என்ன நடக்கும்? At constant pressure நம்மளுக்கு வந்து dp வந்து 0 ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு dgங்கிறது வந்து மைனஸ் s. ஓகே, அப்போ இங்க மைனஸ் s, நம்மளோட s என்ட்ரோபிங்கிறது என்னது? மைனஸ் dg பை dt. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஜியும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலையும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, டிடிஏ தோற்றிப்போம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மைனஸ் டிஜிங்கிறது என்ன? சேஞ்ச் நம்மளுக்கு இப்போ டெல்டா எஸ் எழுதுறதா இருந்தா டெல்டா எஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்மளுக்கு ஜி வந்து மைனஸ் என்எஃப்இ இல்லையா? மைனஸ் என்எஃப்இ. ஓகே, டிவைடட் பை டிடி, அதுதான் 14 போகும். ஓகே, இப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது? டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே என்எஃப். என்எஃப்ங்கிறது கான்சன்ட்ரேஷன். ஸோ டோஇ பை டோடி. கண்டிஷன் என்ன பண்ணிருந்தோம்? நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எடுக்கணும். அப்போ டெல்டா எஸ் டிவைடட் பை என்எஃப் இஸ் ஈக்குவல் டு டோஇ பை டோடி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுதான் நம்ம டோஇ பை டோடி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் என்னது? டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல். அதாவது நம்மளுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லி சொல்லணும். ஓகே, ஸோ அது விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் டிவைடட் பை என்எஃப். ஓகே, இது நான் டைரக்டாவே வந்திருக்கலாம், பட் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சேன் எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம்னு சொல்லி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷனே டைரக்டா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கும் டெல் எஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெல் எஸ் ஈக்குவல் டு என்எஃப் டோஇ பை டோடி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிமிலர்லி டெல்டா ஜிங்கிறது மைனஸ் என்எஃப்இ. ஓகே, இந்த ரெண்டு தெரிஞ்சா நம்மளால டெல்டா ஹெச்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும் யூசிங் ஹிப்ஸ் ஹெல்ப்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, தெரிஞ்சு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் கேட்டிருக்காங்க.
conductometric titration of a strong acid and strong alkali, strong base and strong. ஏன் நம்மளுக்கு லீனியரான ஒரு கண்டக்ஷன் நடக்குது அப் டு நியூட்ரலைசேஷன் பாயிண்ட். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கலாம். கிராஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான். இதுதான் நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட். லீனியரா நம்மளுக்கு டிகிரீஸ் ஆயிட்டே வந்துருக்கு. காரணம் என்னன்னா ரீசன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் H பிளஸ் அயான் இந்த ஆசிட். எக்ஸாம்பிள் வந்து HCl அண்ட் NaOH எடுத்துக்கோங்க. HClக்குள்ள நீங்க அல்கலி ஆட் பண்ணிட்டே வர்றீங்கன்னா நம்மளுக்கு வேகமா மூவ் ஆகக்கூடிய H பிளஸ் அயானை எது ரீப்ளேஸ் பண்ணுது? Na பிளஸ் அயான் ரீப்ளேஸ் பண்ணுது. மூவிங் கெப்பாசிட்டி யாருக்கு? மொபிலிட்டி வந்து H பிளஸ் அயானுக்கு தான் அதிகமா இருக்கு, ஏன்னா ஸ்மாலர் அயான். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் H பிளஸ் அயான் இஸ் ரிமூவ் பை ஸ்லோவர் மூவிங் Na பிளஸ் அயான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனாலதான் நம்மளுக்கு வந்து லீனியரான ஒரு டிகிரீசிங் ஆகக்கூடிய ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு கோல்ராஷ் லாவை கேட்டிருக்காங்க. கோல்ராஷ் லால வந்து நம்மளுக்கு வந்து கே, ஓகே, கோல்ராஷ் லால இந்த வேல்யூஸ்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு. தே ஆர் மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் ஐடென்டிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் அண்ட் ஸ்டாய்கியோமெட்ரி. ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான் இருக்கு, எப்படி தே ஆர் கெட்டிங் அயனைஸ்ட், ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு டைரக்டான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the concentration of magnesium sulfate solution having the same ionic strength of 0.1 molar Na2SO4. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சோடியம் சல்பேட்டோட அயானிக் ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு தேவையான கான்சென்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அயானிக் ஸ்ட்ரென்த் அயானிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? அயானிக் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 1/2 summation of Ci Zi ஸ்கொயர். ஓகே, அதாவது Mi ஸ்கொயர். எம்ங்கிறது வந்து கான்சென்ட்ரேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்மளால இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சோடியம் குளோரைடோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்கிறதுனால, சோடியம் சல்பேட்டோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். Na2SO4 இல்லையா? Na2SO4 எப்படி அயனைஸ் ஆகும்? நம்மளுக்கு 2Na பிளஸ் அயன் ஆகும், ஒரு சல்பேட் அயானாகும் நம்மளுக்கு மாறும். ஓகே, இதனோட கான்சென்ட்ரேஷன் என்ன? நம்மளுக்கு வந்து சல்பேட், சோடியம் சல்பேட்டா இருக்கும்போது 0.1 மோலாரா இருக்கும். அதே இது 2 சோடியம் அயான்ஸ், அது 2 into 0.1, இங்க நம்மளுக்கு சல்பேட் வந்து 0.1. இப்ப நம்ம ஃபார்முலா, இப்ப கான்சென்ட்ரேஷன் பார்த்துட்டோம். ஃபார்முலால நம்ம அயானிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிப்போம். I is equal to 1/2. சோ நம்மளுக்கு என்னதெல்லாம் வரணும்? ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் சோடியம் அயான் பாருங்க. சோடியம் அயானோட கான்சென்ட்ரேஷன் என்ன? 2 into 0.1. ஓகே, இசட் அங்க I வந்து அயான்ஸ் வந்து H நம்மளுக்கு வந்து மோனோ பாசிட்டிவ் அண்ட் மோனோ பாசிட்டிவ் அயான் தான் சோடியம். சோ அப்போ நம்மளுக்கு +1 ஸ்கொயர் இல்லையா? பிளஸ் இங்க சல்பேட்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன? 0.1. அயான் வந்து -2 ஸ்கொயர், சார்ஜ் வந்து -2. அப்ப இது வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/2. இங்க வந்து 0.2 பிளஸ் 0.4. ஸோ டோட்டலா பார்க்க போனா 0.6 divided by 2 னா 0.3 கிடைக்கும். This is the ionic strength of sodium sulfate. இந்த இது மெக்னீசியம் சல்பேட்டும் சேம் அயானிக் ஸ்ட்ரென்த்ல இருக்கிற பட்சத்துல எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் மெக்னீசியம் அயான் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மெக்னீசியம் அயானுக்கு இதை ஜஸ்ட் ரிவர்ஸா நம்ம அப்ளை பண்ணலாம். மெக்னீசியம் அயான் நம்மளுக்கு மெக்னீசியம் சல்பேட் எப்படி அயனைஸ் ஆகும்னு பார்ப்போம். மெக்னீசியம் சல்பேட் எப்படி ஆகும்? Mg2+ ஆகும், சல்பேட் ஆகும், SO2- ஆகும், நமக்கு மாறும். ஓகே, இப்போ இதுக்கு அயானிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதா இருந்தா, ஓகே, that value தான் நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவல் டு சோடியம் சல்பேட் இருக்கிறதுனால that is 0.3, which is equal to ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி மத்தது எழுதுவோம். 1/2. கான்சென்ட்ரேஷன் என்னன்னு தெரியாது, சோ C-னே வச்சுப்போம். Mg ஓட அயான் வந்து என்னது? +2 சார்ஜ், அதனோட ஸ்கொயர், பிளஸ் அதே மாதிரி இதனோட கான்சென்ட்ரேஷன் என்னன்னு தெரியாது, ஆனா சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து -2 ஸ்கொயர். ஸோ நம்ம இப்ப கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.3 is equal to இது 2 square 4 plus 8c வந்துடும், 4c வரும். ஓகே, c தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். c is equal to 0.3 divided by 4. இது நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து 0.075. ஓகே,
molar. ஏன்னா யூனிட் வந்து நம்மளுக்கு molar concentration இருக்கு. So concentration will be in molar. So option C is the correct answer. So சிம்பிளா நம்மளுக்கு இந்த அயோனிக் ஸ்ட்ரென்த் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஜஸ்ட் இன் ஒரு 1 மினிட் அந்த ஸ்கிரீன் வைங்க. தேங்க்ஸ்ப்பா. அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல், இது வந்து வித்தவுட் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. ஓகே, நார்மலா நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னவா மாறி இருக்கு, இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து கேஸா இருந்திருக்கு, அங்க சொல்யூஷனுக்கு மாறும். இதுதானே நடக்குது நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ல. ஓகே, அப்போ டெல்டா எஸ் என்னவாகும், கேஸ்ல இருந்து லிக்விடா மாறுச்சு அப்படின்னா டெல்டா எஸ் வந்து நெகட்டிவா இருக்கும் இல்லையா, அதுதானா? அப்போ டெல்டா எஸ் வந்து நம்மளுக்கு வந்து 0 விட கம்மியா இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஆகுது, ஏன்னா கேஸ் டு லிக்விட் போறதுனால. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல். இப்போ நம்ம டெல்டா எஸ் ஓட இதை நம்ம ரிலேட் பண்ணலாம். டெல்டா எஸ் ஈக்குவல் டு என்எஃப் டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது நம்மளுக்கு தெரியும், எப்படி நம்மளுக்கு இதுக்கு முன்னாலே டிரைவ் பண்ணிருக்கோம். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கும் இஎம்எஃப்க்கும் டெல்டா எஸ்க்குமான ரிலேஷன் இதுதான். நம்மளுக்கு கொடுத்திருக்க ரியாக்ஷன்ல என்ன நடக்குது, கேஸ் வந்து லிக்விடா மாறுறதுனால டெல்டா ஜி வந்து நெகட்டிவ், தட் மீன்ஸ் இட் இஸ் டிக்ரீசிங் இல்லையா. இப்போ இந்த டெல்டா எஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதேதான், ஏன்னா டெல்டா எஸும் இஎம்எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆப்வியஸ்லி டோ இ பை டோ டியும் நம்மளுக்கு என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் வில் டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நம்ம இதை பார்க்கணும், இங்க கேஸ் இருக்கு, அங்க லிக்விட் சொல்யூஷனா மாறி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன்ல கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன்ல என் பாயிண்ட் நம்ம எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கிராஃப் என்ன, நமக்கு வந்து டிஇ பை டிவி போட்டோம் அப்படின்னா கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது டிவி, இதுதான் நம்மளோட என் பாயிண்ட். திஸ் இஸ் என் பாயிண்ட். செகண்ட் டெரிவேட்டிவ், இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் கவலை நம்ம டி ஸ்கொயர் இ பை டி ஸ்கொயர் பி எடுப்போம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு என் பாயிண்ட். ஸோ செகண்ட் இது வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கும். டி ஸ்கொயர் இ பை டி ஸ்கொயர் பி ஷுட் பி ஈக்குவல் டு 0. இங்க வந்து டிஇ பை டிவி வந்து நம்மளுக்கு மேக்சிமமா இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 0வா இருக்கும். தட் இஸ் த கண்டிஷன். அது நம்மளுக்கு எங்க இருக்கு, கிரேட்டர் தென் 0னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நமக்கு நாட் ஈக்குவல் டு வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன்ல எதெல்லாம் நம்ம பிளாட் பண்றோம் அதனோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம 2008-13ல உள்ள கொஸ்டின்லயும் பார்த்தோம், ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும். இப்போ அதே கான்செப்ட் தான், நான் கொஞ்சம் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, இது நம்மளுக்கு தியரி பேஸ்ட் கொஸ்டின். The standard electrode potential E naught at fixed temperature. Temperature வந்து fixed. Okay, in a given medium is dependent on what? நம்மளுக்கு எலக்ட்ரோட் ரியாக்ஷனையும் எலக்ட்ரோட் காம்போசிஷன் ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோட் ரியாக்ஷன், அந்த எலக்ட்ரோடோட காம்போசிஷன் என்ன, ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இது வேண்டாம், அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு அயானிக் மொபிலிட்டி ஆஃப் அமோனியம் அயான்ஸ் அண்ட் பைகார்பனேட் கொடுத்திருக்காங்க. ஓகே, கேட்டிருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க.
ஓகே, நம்மளுக்கு அயோனிக் மொபிலிட்டிக்கும் டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கான ரிலேஷன் என்ன? இப்போ டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் இஸ் ஈக்குவல் டு மொபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்பருங்கிறது நம்மளுக்கு மொபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் அயான் டிவைடட் பை மொபிலிட்டி ஆஃப் டோட்டல் அயான்ஸ். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கான ஃபார்முலா. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆனியான் அப்படின்றது மொபிலிட்டி ஆஃப் ஆனியான் டிவைடட் பை டோட்டல் மொபிலிட்டி ஆஃப் அயான். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ். இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு ஃபார்முலா கிடைச்சிடும், இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு அயோனிக் மொபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அமோனியம் அயானுக்கு 6 × 10⁻⁴, பைகார்பனேட்டுக்கு வந்து இது நம்ம இங்க பாருங்க, நம்மளோட மொபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் என்னது? டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஃபார் அமோனியம் பிளஸ். ஓகே, நம்மளுக்கு மொபிலிட்டி வந்து 6 × 10⁻⁴ டிவைடட் பை டோட்டல் அவ்வளவு 6 × -4 பிளஸ் நம்மளுக்கு 5 × இது வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 0.545. ஓகே, இது ஒரே அயோன்றதுனால 1 minus this value will give you the transport number of anion. அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இந்த ஆனியானோட நம்மளுக்கு மொபிலிட்டி என்ன? 5 × 10⁻⁴ divided by இது டோட்டல் என்ன? 6 × 10⁻⁴ plus 5 × 10⁻⁻. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 0.455. ஆக்சுவலி இந்த ரெண்டு வேல்யூம் சேர்த்து நம்மளுக்கு யூனிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆப்ஷன் எங்க இருக்கு? நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபார் அமோனியம் அயான் த டிரான்ஸ்போர்ட் நம்பர் இஸ் 0.545. For bicarbonate ion that value is equal to 0.455. Okay, அது 545, இது 0.455. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல நம்மளுக்கு அயானிக் ஸ்ட்ரென்த் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ரெண்டு அந்த சொல்யூஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரோலைட் இருக்கு. இதெல்லாம் 0.008 மோலார் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைடும் 0.005 மோலார் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு. ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு அயானிக் ஸ்ட்ரென்த். அப்போ அயானிக் ஸ்ட்ரென்த்ல நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஓகே, அயானிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா என்ன? I is equal to 1/2 summation of Ci Zi square இல்லையா? இப்ப நம்ம எல்லா அயான்ஸ், இப்ப நம்ம அலுமினியம் வந்து எப்படி அயனைஸ் ஆகும்? Al3+ and 3Cl-. ஓகே, அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு எப்படி அயனைஸ் ஆகும்? பொட்டாசியம் பிளஸ் அண்ட் Cl-. இப்போ கான்சன்ட்ரேஷன் வரும்போது இங்க வந்து நம்மளுக்கு அலுமினியத்துக்கு வரும்போது 3Cl- 3 into இந்த மோலாரிட்டி நமக்கு போடும். ஓகே, அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இங்க எழுதுறோம். So 1/2 is equal to ஃபார்முலா வச்சு எழுதுறோம் 0.008. இது அலுமினியத்துக்குள்ளது இன்ட்டு அதனோட சார்ஜ் என்ன? 3 ஓகே, அதே மாதிரி பிளஸ் அடுத்து குளோரினுக்குள்ளதுக்கு வருவோம். குளோரினோட கான்சன்ட்ரேஷன் என்ன? 3 குளோரின் இருக்கு. ஸோ 3 into 0.008 இன்ட்டு இதனோட அதனோட சார்ஜ் ஸ்கொயர், அது வந்து -1 ஸ்கொயர். ஓகே, அடுத்து பிளஸ் இதனோட இன்னும் பொட்டாசியம் குளோரைடு எழுதுறோம். பொட்டாசியம்ல வந்து 0.005 இன்ட்டு 1 ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி குளோரைடுக்குள்ளது வரலாம் 0.005 இன்ட்டு -1 ஸ்கொயர். ஓகே, இதனோட டோட்டல் வேல்யூ பார்ப்போம். இதை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம 2வால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.053. தட் இஸ் ஆன்சர். ஸோ இது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பில இருக்கு. நம்ம இதுல கவனிக்க வேண்டியது வந்து சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கணும். சொல்யூஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் சால்ட் இருக்கு. அலுமினியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும், அதுவும் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் நம்மளுக்கு அயானிக் ஸ்ட்ரென்த் வரணும். ஸோ டோட்டல் சம் ஆஃப் all those ions calculate ஆகும். Okay, so this is the answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நம்மளுக்கு 2016ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் என்னவோ பார்க்க பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கான வாசிங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் ஸ்பேரிங்லி soluble salt, அதாவது 1:1 உள்ள மாடல். ஓகே, அதனோட மாலிகுலர் வெயிட் வந்து 200 கொடுத்திருக்காங்க. அதனோட வேல்யூ ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வந்து தட் ஆஃப் இது வந்து 1.5 × 10⁻⁻3. வாட்டரோடது நம்மளுக்கு அதுல என்ன கொடுத்திருக்காங்க? 1.
ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க 1.5 into 10 to the power, this is 10 to the power minus 5. ஓகே, கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கேட்டிருக்கிறது அதே மாதிரி அயோனிக் கண்டக்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன, சால்யூபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப நம்ம மொபிலிட்டி இந்த கண்டக்டன்ஸ் வேல்யூல இருந்து நம்மளால சால்யூபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்திரலாம் சொல்யூஷன். ஒரு நம்மளுக்கு வந்து ப்ராடக்டோட சால்ட் கே சால்ட்ங்கிறது என்ன, நம்மளுக்கு கே சொல்யூஷன் மைனஸ் கே வாட்டர் இல்லையா? ஏன்னா வாட்டர் தான் அந்த சால்வெண்ட், சொல்யூஷன் வந்து வாட்டரை சால்வெண்ட் ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு சொல்யூட்டோடது கிடைச்சிடும். சொல்யூஷன்ங்கிறது சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்ததுதான். அந்த சொல்யூட் தான் நம்மளோட சால்ட் இல்லையா? அப்ப இங்க நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. கே சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்டோட இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வந்து கே வந்து காப்பா வந்து இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? 1.5 into 10 to the power minus 3. ஓகே, minus 3 கொடுத்திருக்காங்க. மைனஸ் வாட்டரோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு வந்து 1.5 into 10 to the power minus 5 கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ இது நம்ம ரிமூவ் பண்ணோம், மைனஸ் பண்ணோம்னா இது 10 to the power minus 5 இருக்கு, 10 to the power minus 3 இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணணும். 0.5 into இந்த ஃபார்ம்ல அதை மைனஸ் பண்ண முடியாது. மைனஸ் 1.5 into 10 to the power minus 3 into 10 to the power minus 10 to the power minus 12 இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0.001 வரும். அப்போ இதை நம்மளுக்கு மைனஸ் பண்ணனா இது வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1.485 into 10 power minus 3 நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம சால்ட்ங்கிறது நம்மளுக்கு என்ன, இந்த வேல்யூ சால்ட் நீங்க சால்யூபிலிட்டி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சால்ட் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். சால்யூபிலிட்டிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு சால்யூபிலிட்டியை நம்ம S ன்னு சொல்லுவோம். S is equal to K salt divided by conductance of the salt. sparingly soluble salt ஓடது வந்து நம்ம அதனோட solubility வந்து நம்மளுக்கு solubility product divided by molar conductance of the salt நம்ம எடுத்தா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஃபார்முலா நமக்கு. இப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்றோம். நம்மளுக்கு K salt கண்டுபிடிச்சு sparingly soluble salt ஓட வேல்யூ என்ன 1.485 into 10 to the power minus 3. molar conductance நம்மளுக்கு ரெண்டையும் கூட்டணும், ஆனியான் கேட்டையான் கூட்டணும். என்ன தனித்தனியா கொடுத்துருக்காங்க, டோட்டலா தான் நம்மளுக்கு M saltங்கிறது வரும். ஓகே, அப்போ 0.485 plus 1 இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு 1.485 தான் வரும். So we will get solubility 10 to the power minus 3. ஓகே, நம்மளுக்கு யூனிட் என்ன per mole decimeter cube. ஆனா கொஸ்டின்ல கேட்டது பாருங்களேன், கிராம் per லிட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கன்வர்ஷன் இருக்கு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து 200 கிராம் மாலிகுலர் weight salt கொடுத்திருக்காங்க. So the solubility will be equal to நம்மளுக்கு கிராம் மாத்தும் போதே 200 ஓகே கிராம் per mole இல்லையா, mole into இதனோட 10 to the power minus 3 mole decimeter, mole per decimeter cube. இப்போ mole cancel ஆயிரும். So decimeter cube is nothing but liter. So this will be equal to 200 into 10 to the power minus 3 என்ன 2 into 10 power minus 1. So gram per liter. So option C is the answer. Okay, கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது sparingly soluble salt ஓட solubility கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. solubilityக்கான ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு ஜெனரலா எழுதுறதா இருந்தா solubility is equal to KSP divided by lambda m. இது நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா. அததான் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டாங்க சால்ட் அண்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் சால்ட் எழுதி. ஓகே, சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நம்ம KSP கண்டுபிடிக்கணும். இங்க வந்து சொல்யூஷனுக்கு கொடுத்திருக்கிறதுனால சொல்யூஷனுக்கா கொடுத்திருக்காங்க, சால்வெண்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம அதை இன்டைரக்டா தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் KSP சால்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்மளால இதை கண்டுபிடிக்கணும். சோ அப்போ இந்த ரிலேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சால்யூபிலிட்டி எப்படி KSP ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அது வந்து ரிலேட்டட் வித் நமக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்றது, அதாவது இன்ஃபினிட் டைலூஷன் நாட். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஜிங்க் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. Zn வந்து Zn2+ அந்த அதனோட ரிடக்ஷன் நம்மளுக்கு E0 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, what is the formation constant? Formation constant is nothing but equilibrium constant. Okay, suppose
நம்ம வந்து டெல்டா ஜியோட கனெக்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இ செல் கண்டுபிடிப்போம். ஏன்னா இ செல் தெரிஞ்சாதான் நம்மளால டெல்டா ஜி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அங்கதான் கே வேல்யூ வரும். ஸோ இ செல் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, நம்மளுக்கு இங்க என்ன நடந்திருக்கு, இதனோட வேல்யூ நீங்க பாருங்க. இங்க வந்து ஜிங்க் வந்து Zn2 பிளஸ், இது ஆன். ஓகே, இதுதான் கேல்குலேட். ஸோ இ செல் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட் அல்லது இஆர் மைனஸ் இஎல், நீங்க எப்படி எடுத்துக்கணும். இ கேத்தோட வேல்யூ என்ன, 1.03 வோல்ட் மைனஸ் இது இசடனோட வேல்யூ என்ன, 0.763. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.2627 வோல்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளோட இ நோட் ஆஃப் தி செல். ஓகே, இனிமே நம்ம டெல்டா ஜி இதை வச்சு கார்லேட் பண்ணலாம். நமக்கு தெரியும் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட். ஓகே, that is also equal to minus RT ln K. இப்போ இங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மைனஸ் மைனஸ்ங்கிறதுனால கேன்சல் ஆயிரும். இந்த ரியாக்ஷன்ல 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு 2F E நாட்ங்கிறது என்னது, 0.267 which is equal to RT. ஓகே, RT ln Kங்கிறது log K மாத்தோம்னா 2.303 log K. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்டி கே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் திஸ் வேல்யூ நமக்கு என்ன வரும், என்எஃப் என் வந்து 2, எஃப் இ நாட் வந்து 0.267 டிவைடட் பை நம்மளுக்கு எங்க இருக்கு 2.303 ஆர்டி. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இதனோட வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0.059. ஸோ நம்ம கே இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 2 into 0.267 divided by 0.0591. ஓகே, இது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 10 to the power நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 10 to the power 9 கிடைக்கும். So that option is C. Option C is the correct answer. Okay. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம குழம்பிடக்கூடாது. ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஆக்சுவலி டைரக்டா கேட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் பொட்டன்ஷியல் வந்து ஆஃப்டர் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரீச் ஈக்லிபிரியம். ஓகே, நம்மளுக்கு நார்மலா இது நீங்க வந்து வேற ஒண்ணு அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டெல்டா ஜில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அட் ஈக்லிபிரியத்துல டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 0. தட் மீன் டெல்டா ஜிங்கிறது என்ன, மைனஸ் என்எஃப் இசி, தட் இஸ் ஈக்குவல் டு 0. therefore E is equal to 0. Okay, option D is the correct answer. Okay, so ஈக்லிபிரியம் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு E நாட் வந்து என்னவாயிரும், E நாட் அல்ல, ஈங்கிறது வந்து 0. E செல் E நாட் 0 ஆகாது, E செல் வந்து நமக்கு 0 ஆகும். ஓகே, இது நோட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க, செல் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அப்ப நமக்கு செல் கான்ஸ்டன்ட்ன்றது என்ன, செல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் divided by ratio specific conductance and conductance. Okay, so இப்ப இது நீங்க கேட்டிருக்கிறது வந்து கண்டக்டன்ஸ் அப்படின்றதுனால நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஒரு சிம்பிளான ஃபார்முலா பட் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய. ஸோ ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை செல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.176 ஓம் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு கண்டக்ட் செல் கான்ஸ்டன்ட் என்ன, 0.255 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 0.690 per ohm current. Okay, so that is the answer. Option B is the correct answer.
ஓகே, சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் 2018லயும் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இதனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும். செல்ஃப் கான்ஸ்டன்ட்ஸான ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கணும். செல்ஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து E0 கொடுத்திருக்காங்க. E0 ஒரு பெரிய ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்ட்ரோபியும் என்தால்பியும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கான ரிலேஷன் நமக்கு தெரியணும். ஓகே, நம்மளுக்கு என்ட்ரோபி அப்படின்றது என்ன? என்ட்ரோபி டெல்டா எஸ்ங்கிறது NF ∂E by ∂T at constant pressure. Okay, at constant pressure. இதே இது டெல்டா ஜியும் டெல்டா எஸ்ஸையும் சேர்ந்து நம்ம வந்து டெல்டா ஹெச் கண்டோம். டெல்டா ஹெச் நாட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மைனஸ் NF டெல்டா ஜி பார்த்து. ஓகே, நம்மளுக்கு இப்படி எழுதிக்கலாம். நான் வந்து டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இல்லையா? அப்போ இதுல இருந்து டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கணும். டெல்டா ஹெச் இது நாட் வச்சு எழுதுனா இது நம்ம ஸ்டாண்டர்ட்ல வச்சு டெல்டா ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட்றதுனால இங்கேயும் எஸ். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம டெல்டா ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி மைனஸ் டி டெல்டா எஸ் தானா? அதுதான் இங்க வரப்போகுது நமக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு இது பார்க்க போனா டெல்டா ஜி இது இங்க பிளஸ் தான். ஓகே, இந்த சைடு இந்த பக்கம் போறதுனால இது பிளஸ் தான். அப்போ இதைதான் இங்க அப்ளை பண்றோம். டெல்டா ஹெச் நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃபி நாட் பிளஸ் டி இன்ட்டு நம்மளோட என்ன சொல்றது டெல்டா எஸ். அது வந்து என்னது NF ∂E by ∂T at constant pressure. கொஸ்டின்ல நம்மளுக்கு E கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ∂E by ∂T at constant pressure தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் E0 வரணும். ஓகே, ஸோ E0ன்றது என்னவா கொடுத்துருக்காங்க? 0.1 minus 1 into 10 to the power minus 4 T minus 298 minus 2 into 10 power minus 6 T minus 298 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னால இது 0 ஆயிரும். பட் இங்க வந்து டி டேர்ம் இருக்கிறதுனால இது அப்படியே இருக்கும். மைனஸ் 1 into 10 to the power minus 4 இது அப்படியே தான் இருக்கும். மைனஸ் அடுத்தது பாருங்க இங்க டி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ 2 இங்க வரும். ஸோ என்ன வரும்? 2 4 into 10 to the power minus 6 T minus 298 நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு டெல்டா எஸ் நாட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். டெல்டா எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு NF. இது இந்த ப்ராசஸ்ல எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்றது நீங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து HBr இந்த பார்ட்ல நம்மளுக்கு H2ல இருந்து HBrன்றதுனால 2H ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்? 2H2 பிளஸ் Br2 ஆக்சுவலி இது நடந்துதான் நம்மளுக்கு வந்து 2HBr வரணும். ஓகே, 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அப்ப 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆயிடும். ஸோ N வந்து இங்க 2 நான் இங்க எதை சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ 2 இன்ட்டு Fங்கிறது என்ன? ஃபாரடே 96,500 இன்ட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். டெம்பரேச்சர் நம்மளுக்கு 298 கெல்வின் சொல்லியிருக்காங்க. இப்போ Tங்கிற இடத்துல 298 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 ஆயிரும். இங்க நம்மளுக்கு 1 தான் இருக்கும். எது இருக்கும்? 10 to the power minus 4 மட்டும் தான். ஸோ இந்த வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா you will get minus 93.3 joule per Kelvin நமக்கு கிடைக்கும். ஓகே, இதே இது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து 2 மோல்ஸ். ஏன்னா 2 எலக்ட்ரான் இன்வால்வ் 2 மோல்ஸ். பெர் ஒரு மோல்க்குன்னு வர்றதா இருந்தா பெர் மோல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெர் மோல்னா நம்மளுக்கு டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 19.3 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் 9.65 கிலோ ஜூல் பர் மோல். ஓகே, ஏன்னா 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனதுனால தான் அது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 9.65 இருக்குதே நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும் தான். அதை வச்சே நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ணலாம் ஸ்மார்ட்டா. ஓகே, இல்லாட்டி நம்ம மறுபடியும் இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? மைனஸ் 3.8.
ஓகே, ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணியே மற்ற எதுவுமே இங்க மாற்றி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க எங்கேயுமே எல்டிஎஸ்க்கு ஸ்டாண்டர்ட் உள்ள வேல்யூ வந்து சரியா கொடுப்பாங்க. -9.5 தட் இஸ் ஆன்சர். அடுத்து நம்ம வரலாம். இது நமக்கு சால்ட் பிரிட்ஜ் பத்தின ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின். ஓகே, த கரெக்ட் ஸ்டேட் அமாங் த ஃபாலோயிங். சால்ட் பிரிட்ஜ் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்றது கேட்கு. சால்ட் பிரிட்ஜ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த மிக்சிங் ஆஃப் சொல்யூஷன் இன் டூ ஆப்ஷன். இட் இஸ் ராங். நம்மளுக்கு அந்த மிக்சிங்க அவாய்ட் பண்றதுக்காக வேண்டிதான் நம்ம அதை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சால்ட் பிரிட்ஜ் அலோவ்ஸ் த கரண்ட் டு ஃப்ளோ பிட்வீன் த half cell without mixing of the solid. That is correct. ஓகே, ஜஸ்ட் வந்து கரண்ட் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆகுமே ஒழிய சொல்யூஷன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாது. அடுத்து நம்மளுக்கு சால்ட் பிரிட்ஜ் என்ஹான்சஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். நோ, ரேட் ஆஃப் ரியாக்ஷனோடையும் சால்ட் பிரிட்ஜ்க்கு எந்த வேலையும் கிடையாது. இட் இஸ் நத்திங் டு டூ வித் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அடுத்து நம்மளுக்கு சால்ட் பிரிட்ஜ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் நான் எலக்ட்ரோலைட் இந்த ஜெல் கொடுத்துருக்காங்க. நோ, நம்மளுக்கு அகரகர் ஜெல்ல எலக்ட்ரோலைட் தான் இருக்கும். ஓகே, சோ இன்னர்ட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவோம். நான் எலக்ட்ரோலைட் கிடையாது, இன்னர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ராங். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து பி. ஸோ சால்ட் பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோவை வித்தவுட் மிக்சிங் ஆஃப் த சொல்யூஷன் நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குது. சால்ட் பிரிட்ஜ் தான் அந்த ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணி அந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்றது தான் நம்மளுக்கு சால்ட் பிரிட்ஜ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The electrolyte solution that has the smallest d-pi length அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்மாலஸ்ட் d-pi lengthனா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த d-pi length ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். d-pi length previous இதுலயே நம்ம பார்த்தோம். d-pi length is equal to அது வந்து k inverse which is equal to epsilon or epsilon 0 kp t divided by 2e square NaI. ஓகே, இப்போ இங்க வந்து பவர் 1/2 பவர் 1/2 ஐங்கிறது அயானிக் ஸ்ட்ரென்த். ஓகே, அங்க சம்மேஷன் ஆஃப் போட்டு நான் எழுதினேன். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? d-pi length வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அயானிக் ஸ்ட்ரென்த் இல்லையா? அப்போ அயானிக் ஸ்ட்ரென்த் வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்க அயான்ஸ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோனோ பாசிட்டிவ் மோனோ நெகட்டிவ் அயான். இங்க வந்து மோனோ பாசிட்டிவ் கேட்டையான் டை பாசிட்டிவ் ஆனையான். இங்க பாருங்க காப்பர் 2+ Cl-. ஸோ மோனோ பாசிட்டிவ் கேட்டையான் என்ன? இங்க நம்மளுக்கு பாசிட்டிவ் லாந்தனம் வந்து +3. சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அயானிக் ஸ்ட்ரென்த் வேல்யூ இங்கதான் அதிகமாகும். ஏன்னா எல்லா சால்ட்டுமே ஒரே கான்சன்ட்ரேஷன்ல தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு இசட்டையை பொறுத்து தான் மாறும். ஏன்னா ஐங்கிறது என்ன ஃபார்முலா என்ன? I is equal to of summation of Ci Mi Zi square இல்லையா? C வந்து நம்மளுக்கு எல்லாத்துலயுமே கான்ஸ்டன்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 0.01 தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அப்போ அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து அதனோட சார்ஜ் ஆஃப் த அயானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இங்க கொடுத்துருக்க எலக்ட்ரோலைட்ஸ் சார்ஜ் ஆஃப் அயான் யாருக்கு அதிகமா இருக்கு? லாந்தனத்துக்கு அதிகமா இருக்கு. அப்போ லாந்தனத்துக்கு அதிகமா இருந்தா அதனோட அயானிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்போ இங்க நம்மளுக்கு d-pi lengthம் அயானிக் ஸ்ட்ரென்த்தும் ஒன்னோட ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால அதிகமான அயானிக் ஸ்ட்ரென்த் இருந்த காரணத்தினால நம்மளுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து என்ன வரும்? லாந்தனம் ட்ரைகுளோரைடுக்கு வந்து ஹையஸ்ட் ionic strength value, therefore lowest என்னது? d/heckel length. ஓகே, சோ இந்த ரிலேஷன் d/length ஓட இது தெரிஞ்சா அதெல்லாம் ரிலேஷன் தெரியும். இதுல டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம பார்த்தோம். எப்சிலான் ஆர் ஏதாவது ஒரு பாராமீட்டர் வச்சு தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டின். இதுல NAங்கிறது சாரி இது கேபிட்டல் A, இது வந்து அவகேட்ரா நம்பர். ஓகே, நமக்கு இது தெரிஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The aqueous solution contains 0.2 mole per kilogram NaCl and 0.03 mole per kilogram calcium nitrate. The logarithm of mean ionic activity coefficient of the solution கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? மீன் அயானிக் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு log ஓகே பேஸ் 10 இருக்கக்கூடியது மீன் அயானிக் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு -0.509 modulus of Z plus and Z minus root of I.
இப்போ ரூட் ஆஃப் ஐங்கிறது என்ன கண்டுபிடிச்ச போறதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஐ பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சோடியம் குளோரைடும் கால்சியம் நைட்ரேட்டும் இருக்கு இல்லையா. இப்போ நம்மளுக்கு சோடியம் குளோரைடு எப்படி அயனைஸ் ஆகும்? Na plus and Cl minus. ஓகே, இப்போ அயோனிக் ஸ்ட்ரென்த் இங்க பார்க்க போனா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வைஸ் பார்க்க போனா என்ன வரும்? I is equal to 1/2. Concentration வந்து 0.02 into 1 square plus 0.02 into 1 square. So this value will be equal to 0.02. அதே இது கால்சியம் நைட்ரேட்டுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். இது எப்படி அயனைஸ் ஆகும்? நம்மளுக்கு Ca2 plus and 2NO3 மைனஸா நம்மளுக்கு அயனைஸ் ஆகும். நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அயானிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். I is equal to 1/2 into இங்க கால்சியத்துக்கு போடுறது 0.03 into 2 ஸ்கொயர். ஏன்னா சார்ஜ் வந்து 2. ஓகே, பிளஸ் நம்மளுக்கு என்ன வரும்? 2 into 0.03. சார்ஜ் வந்து 1 தான். ஸோ -1 ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 0.09. ஓகே, இந்த 0.09 இது டோட்டல் அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு என்ன? Which is equal to 0.02 plus 0.09. இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.11 கிடைக்கும். ஓகே, இது மைனஸ் வர்றதுனால தட் இஸ் ஆப்ஷன். மத்தெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து DE/dt கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து டெல்டா ஹெச். அப்ப அந்த ரிலேஷன் தெரிஞ்சாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அந்த ரிலேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டெல்டா ஜில இருந்து நம்ம ஏன்னா டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுமே தெரியணும். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி பிளஸ் டிடிஎஸ். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு டெல்டா ஜி கண்டுபிடிக்கணும், டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணா நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டெல்டா எஸ்க்கான ஃபார்முலா என்ன? டெல்டா எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு NF τE/τT. ஓகே, இந்த ப்ராசஸ்ல 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஏன்னா கேட்மியம் 2+ சால்ட்டா தான். ஸோ 2 எலக்ட்ரான் இஸ் டிரான்ஸ்பர். ஸோ 2 into F வேல்யூ வந்து நம்மளுக்கு 96,500 into நம்மளுக்கு τE/τT வேல்யூ அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ -6.5 into 10 power minus. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we will get -1.25 into 10 power 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து டெல்டா ஜி வேல்யூ நம்ம பார்ப்போம். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு -NF E0 இல்லையா. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல வந்து கொடுத்திருக்கிறது வந்து NF N வந்து 2. ஓகே, -2 into 96,500 into நம்மளுக்கு இ செல் என்ன கொடுத்திருக்காங்க? E0 ஆஃப் த செல் வந்து 0.675 கொடுத்திருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு -1.302 into 10 power 5 ஜூல் per mole கிடைக்கும். ஓகே, இப்ப நம்மளுக்கு டெல்டா ஜியும் டெல்டா எஸ் நாட்டும் தெரிஞ்சிட்டதுனால இங்க நம்ம டெல்டா ஹெச் நாட் இது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. நம்மளுக்கு -1.032 into 10 power 5. ஓகே, பிளஸ் நம்மளுக்கு T வந்து என்ன? டெம்பரேச்சர் வந்து 300. ஏன்னா 27 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. அதை கெல்வினுக்கு மாத்திக்கணும். இட் இஸ் 300 கெல்வின். ஸோ 300 into டெல்டா எஸ் வேல்யூ என்ன? -1.25 into 10 power 2. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா we will get value around -167.8 kilojoule per mole கிடைக்கும். Okay, that is the answer. So option A is the answer. -168 is approximately equal to 168 தான் நமக்கு கிடைச்சத வேல்யூ. அப்போ உங்களுக்கு ஒரு E0 செல்லும் τE/τT இருந்தா நம்மளால டெல்டா எஸ் டெல்டா ஜி கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து நம்மளால டெல்டா ஹெச் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. For a weak electrolyte like acetic acid, the relation among conductance and equilibrium constant and
கான்சன்ட்ரேஷன். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K is equal to C lambda square divided by lambda naught square minus lambda naught and lambda. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஆனா நம்ம கொஸ்டின்ல எப்படி டைரக்டா கொடுக்கல, ரீஅரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இதை இங்க கொண்டு போவோம். எழுதினா எப்படி வரும்? K delta lambda naught square minus K into lambda naught lambda is equal to C lambda square. Okay, இப்போ இந்த ஈக்குவேஷனை டிவைட் பை K lambda naught square and lambda. ஏன் இப்படி பண்றோம்னா நமக்கு இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கொண்டு வர்றதுக்காக வேண்டியதான். ஓகே, ஸோ அப்படி டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 by lambda. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நான் இதால டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ என்ன கிடைக்கும்? இங்க சேம் இருக்கு 1 by lambda minus நம்மளுக்கு 1 by lambda naught. ஓகே, which is equal to C lambda square divided by lambda naught square lambda. ஓகே, அப்ப இந்த இது வந்து இங்க நம்மளுக்கு ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகும். ஓகே, இது lambda C lambda. நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா ஃபார்முலா என்ன கிடைக்கும்? 1 by lambda minus 1 by lambda naught is equal to C lambda divided by K lambda naught square. ஓகே, இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதுறேன்னா 1 by lambda is equal to, ஏன்னா 1 by lambda வச்சா எல்லாமே எழுதிருக்காங்க. 1 by lambda naught plus C lambda divided by K lambda naught square. ஓகே, 1 by lambda. இந்த ஃபார்முலா எங்க இருக்கு? ஆப்ஷன் C ல தான் இருக்கு. So C is the answer. நம்ம இந்த ரிலேஷன் தெரிஞ்சா நம்ம எழுதணும். இந்த ரிலேஷன் தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு இதுவே வந்து நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் சொல்யூஷன், அதுல பேரியம் நைட்ரேட்டும் பொட்டாசியம் நைட்ரேட்டும். ஓகே, கேட்டது வந்து அமௌண்ட் ஆஃப் பேரியம் நைட்ரேட் required to be added to 500 gram of 0.11 mole per kilogram solution of potassium nitrite in order to raise its ionic strength to 1. அப்போ இந்த மிக்சர் ஆஃப் சொல்யூஷனோட அயானிக் ஸ்ட்ரென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பொட்டாசியம் நைட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு பேரியம் நைட்ரேட்டோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க, ஆனா கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சாதான் நம்மளோட அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு அது வந்து என்ன சொல்றது, வெயிட் அதை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நம்மகிட்ட மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அயானிக் ஸ்ட்ரென்த், டோட்டல் அயானிக் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு 1ன்றதுனால அதை நம்ம அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகே, அயானிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு I is equal to 1/2 summation of CI ZI square இல்லையா? ஸோ சிங்கிறது எம்ஐன்னு போடலாம், ஏன்னா மொலாரிட்டி அந்த கான்ஸ்டன்டா சொல்லணும். ஓகே, ஐ வேல்யூ டோட்டல் வேல்யூ அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து நம்மகிட்ட 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 which is equal to 1/2 summation of ions வச்சு நான் எழுதுறேன். பொட்டாசியம் நைட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு 0.11 மோலார் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க இது வரும்போது 0.11 into 1 square plus 0.11 into 1 square. ஏன்னா பொட்டாசியம் நைட்ரேட் எப்படி அயனைஸ் ஆகும்? K plus NO3 minus தான் அயனைஸ் ஆகும். இங்க பேரியம் நைட்ரேட் தான் அயனைஸ் ஆகும்போது எப்படி ஆகும்? பேரியம் 2 plus and 2NO3 minus நமக்கு மாறும் இல்லையா? அப்ப இங்க வரும்போது பிளஸ், பேரியம் நைட்ரேட் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஏன்னா தெரியாதனால அப்படியே இருக்கட்டும். கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு சார்ட் வந்து 2ங்கிறதுனால 2 ஸ்கொயர் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் 2 கான்சன்ட்ரேஷன், ஏன்னா 2 நைட்ரேட் இருக்கிறதுனால 2 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு -1ஓட ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு டோட்டலா வர்றது இல்லையா? இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 இன்ட்டு இங்க கிடைக்கக்கூடியது வந்து 0.22, ஏன்னா 1 ஆட் பண்ணா 0.22, இங்க சி எல்லாம் ஆட் பண்ணா 4C பிளஸ் 2Cன்றதுனால நம்மளுக்கு டோட்டலா 6C. ஓகே, கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு 6Cங்கிறது என்ன? இது வந்து 1 இருக்கு இல்லையா? அப்போ 6Cங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க இதை கொண்டுட்டு போயிட்டா 2 மட்டும் 2 minus 0.22 is equal to 1.78 வரும். இப்போ சிங்கிறது நம்மளுக்கு வந்து 1.78 divided by 6 which is equal to 0.297. ஆனா அதனோட யூனிட் என்ன? மோல் பர் கிலோகிராம். மோல் பர் கிலோகிராம். ஓகே, நமக்கு தெரிய வேண்டியது அப்போ ஒரு மோலுக்கு தான் நம்மளுக்கு பெர் கிலோகிராம் தான் இத்தனை. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து என்னது? 1/2 kgக்கு தான் கேட்டிருக்காங்க, 500 கிராம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மோலுக்குன்றதுனால அப்போ 5 for 500 கிராம் என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே,
0.297 divided by 2, which is equal to நம்மளுக்கு என்ன வரும் 38.76 கிராம்ல வரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் 38 கிராம்ல வரும். கிலோகிராம் ஏன்னா நீங்க 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த கிலோகிராம் கிராம்க்கு மாத்துறதா இருந்தா we will get that value 38.8 gram is the. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ஒரு தியரி பேஸ்ட் போலரோகிராஃபியை பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. ஓகே, இதுல நம்மளுக்கு கொடுத்திருக்குது இதுல எந்த டேர்ம் வந்து ரெலவென்ட் டு டிசி போலரோகிராஃபி. ஓகே, அப்ப ரெலவென்ட் இல்லாதது என்னதுன்றது தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு போலரோகிராஃபில வந்து சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட்ஸ் போலரோகிராஃபில யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்மளுக்கு அமோனிக்கல் பஃபர் சொல்யூஷன், அமோனியாவும் அமோனியம் குளோரைடு சால்ட். ஓகே, ஸோ அந்த அமோனியா பஃபரை தான் சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட்ங்கிற வேர்டு வந்து ரிலேட்டட் வித் போலரோகிராஃபி. சிமிலர்லி நீங்க ஜெலாட்டின் பாத்தீங்க அப்படின்னா ஜெலாட்டின் வந்து நம்மளுக்கு போலரோகிராஃபில ஆட் பண்ணுவோம் in order to reduce. Okay, gelatin is added in order to reduce steaming motion. Okay, steaming motion of ஏன்னா நம்ம போலரோகிராஃபில ட்ராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றது மோஷன் ஆஃப் falling mercury drops, falling mercury drops. ஓகே, அதை வந்து இது பண்றதுக்காக ஸ்டீமிங் மோஷனை கம்மி பண்றதுக்காண்டி ஜெலாட்டினோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க டீபோலரைசேஷன். இந்த வேர்டும் நம்மளுக்கு ரிலேட்டட் வித் போலரோகிராஃபி தான். என்னன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் எடுக்குது, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்குது எல்லாமே டீபோலரைசேஷன் தான். ரீசன் என்ன அப்படின்னா that substance causes the passage of current. Okay, when applied potential is sufficiently large. So அப்ப டீபோலரைசேஷன் நடக்குது. சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல சப்ஸ்டன்சஸ் எல்லாமே டீபோலரைசர் சொல்லுவோம். ரீசன் அதனோட பிரசன்ஸ் வந்து என்ன பண்ணுது, பேசேஜஸ் ஆஃப் கரண்ட உண்டாக்குது. எப்போ நம்ம பொட்டன்ஷியல் அதிகமா ஆட் பண்ணும்போது டீபோலரைசேஷன். இந்த டீபோலரைசேஷன் வேர்டும் ரிலேட்டட் தான். நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத வேர்டு வந்து தெர்மல் கரண்ட். ஓகே, ஸோ ஏ இல்லாத ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. ஆப்ஷன் பிசிடி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா மத்த எல்லாத்துலயுமே வந்து ஏயும் இருக்கு, ஆனா டில வெறும் சி அண்ட் டி தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பி கொடுக்கல. பி நம்மளுக்கு சப்போர்ட்டிங் எலக்ட்ரைட்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ த ரிலேட்டட் ரெலவெண்டே இல்லாத வேர்டுன்னு பார்க்க போனா தெர்மல் கரண்ட். ரெலவெண்டா இருக்கக்கூடியது வந்து சப்போர்ட்டிங் எலக்ட்ரைட், டீபோலரைசேஷன் அண்ட் ஜெலாட்டின். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட இது தியரி அப்படியே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். வித் நம்மளுக்கு வந்து வித்தவுட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். முதல்ல நம்ம ஒரு கொஸ்டின் வித் ஜங்ஷன் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இது வித்தவுட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். எப்போ நம்ம வித்தவுட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல்ல நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஆர்டி வந்து நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த எலக்ட்ரோ இ செல் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். நம்மளுக்கு ஃபார்முலாவே அதுதான். ஓகே, 2T plus RT divided by N ln Q. Qன்றது வந்து நம்ம என்ன சால்ட் என்னது எடுக்கிறோம் அதுதான். இங்க Tங்கிறது இந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர். டிரான்ஸ்போர்ட் நம்பர் நம்மளுக்கு மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வந்து அந்த மெட்டல் HCl இருந்தாதான். மொபிலிட்டி சின்ன அயானா இருக்கும்போது அதுக்கு அதிகமா இருக்கும். இங்க கொடுத்திருக்க அயான்ல சின்ன அயானே வந்து H+. ஸோ H+ இருக்கும்போது அதனோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்பரை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இந்த ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வித் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 2RT divided by NF வந்துச்சு. நீங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து வித்தவுட் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் அப்படி சொல்லும்போது நம்ம வித்தவுட்ன்றதுனால தான் சால்ட் பிரிட்ஜ் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஓகே, அவங்க ரெப்ரசென்ட் பண்ணதுல பாருங்க சால்ட் பிரிட்ஜ் இல்லை. அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் வித்தவுட் வித் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஏன்னா சால்ட் பிரிட்ஜ் இல்லை. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 டிரான்ஸ்போர்ட் தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.